Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE class 12th max exercise 2.2ல sum number 5 பற்றி பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா tan inverse of cos x minus sin x divided by cos x plus sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேர்மையும் நியூமரேட்டர் அதாவது டிவைட் நியூமரேட்டரையும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி நான் ஒரு காஸ் எக்ஸை வச்சு டிவைட் பண்ண போகிறேன். அப்படி காஸ் எக்ஸை வச்சு டிவைட் பண்ணால் அது கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் ஆகி அது ஒரு ஃபார்முலாக்குள்ளே போகும். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நான் டிவைட் பண்ணேன்னா tan inverse ஆஃப் காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் plus sin x divided by cos x. அப்போ cos xும் cosும் கேன்சல், இந்த cosும் இந்த cosும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது tan inverse of 1 minus sin x divided by cos x the whole divided by 1 plus sin x divided by cos x நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், tan inverse of sin by cos அப்படின்றது tanன்னு தெரியும். அப்போ 1 minus tan x divided by 1 plus tan xன்னு ஆகிடும். இப்போ இதை பார்க்குறப்ப டைரக்ட் ஃபார்முலாக்குள்ளேயே இருக்கும். அதாவது டைரக்ட் ஃபார்முலான்னா tan inverse of x, இது வந்து 1 அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த tan xை வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். அப்படி வைக்கிறப்ப இது என்ன ஃபார்முலாக்குள்ளே இருக்குன்னா tan inverse of x minus y divided by 1 plus xy அப்படின்ற இந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்குது. equal to tan inverse of x minus tan inverse of y அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இதை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பாருங்கள். tan inverse of 1ன்றது எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்குது, ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து tan எக்ஸ்ன்னு இருக்குது, ஒய்ன்ற டேர்ம் இல்லைன்னா அது என்ன அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு tan எக்ஸ் வந்து tan எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. அதை நம்ம எப்படி மாற்றலாம், tan inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan inverse ஆஃப் ஒய்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அப்படி மாற்றுறப்ப tan inverse ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னேன் 1 மைனஸ் tan inverse ஆஃப் ஒய் அப்படின்றது என்னது tan எக்ஸ் தான். tan எக்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ tan inverse ஆஃப் 1ன்னு இருக்குது, tan 1ஓட வேல்யூ π/4ன்னு தெரியும். மைனஸ் இந்த இன்வர்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.